குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கும்பலக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். கும்பலக்னத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். கும்பலக்னாதிபதி சனி பகவானாக இருந்து லக்னத்திலே இருந்தார்னா நல்ல யோக பாக்கியத்தை கொடுப்பாரு. அதே வந்து சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் யோக பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். லக்னாதிபதி போய் குரு வீடாகவும் வருது. அதனால் குரு வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் நல்லதே நடக்கும். நல்ல பண கஷ்டம் இல்லாமல் நம்மளை வந்து கொண்டு வந்துடுவார். நல்ல வசதி வாய்ப்புகள் கொடுப்பார் 2ஆம் இடத்துல இருந்தால். அதே லக்னம் 4, 7, 10 கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருந்தாலும் 1, 4, 7, 10 இருந்தாலும் நம்மளுக்கு யோக பலனையே கொடுக்கும். அனைத்து சுகபோகங்களும் ஆயிலையும், ஏன்னா ஆயுள்காரகனே சனி பகவானாக வராரு. அப்போ பூரண ஆயிலையும் கொடுப்பாரு, வசதி வாய்ப்புகளையும் கொடுப்பாரு, எல்லா சுகபோகங்களையும் கொடுப்பாரு 1, 4, 7, 10 இருந்தால். அதே சனி பகவான் வந்து 1 இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார். 5, 9 இருந்தால் அது திரிகோணஸ்தானம்னு சொல்கிறது. திரிகோணஸ்தானத்தில் பாவகிரக வரிசையில் இருக்கிற சனி பகவான் வந்து இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த திசை நடக்காமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திசை நடந்தால் அந்த 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் இந்த மாதிரிலாம் வரும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து தடை பண்ணும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடாது. புத்திஸ்தானம் புத்தியை வந்து கெடுக்க செய்யும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருந்தால் அப்பாஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாகிஸ்தானம் இதெல்லாம் வரும்போது இந்த தந்தையை கெடுக்க செய்வார். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அந்த தசையை நடத்தினார்னா. அதனால் 5, 9லாம் சனி பகவான் இருக்கக்கூடாது. லக்னாதிபதியாக இருந்தாலும் 5, 9 இருக்கக்கூடாது. கும்ப லக்னத்துக்கு இருந்தால் அது சரியில்லை. 1, 4, 7, 10 இருக்கலாம். 1, 4, 7, 10 இருந்தால் அவன் பாவகிரக வரிசையில் வரும்போது அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 3, 6, 8, 12 இந்த 3, 6, 8, 12 சனி பகவான் இருக்கலாம். இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடங்கிறது அவங்க எதிரிங்க சத்ருக்களுக்கு தானே கெடுதல் நடக்கும். நோய் நொடியும் வராத பார்த்துக்குவார். அதே 6ஆம் இடத்துல இருந்தால். 3ஆம் இடத்துல இருந்தாலும் சகோதரஸ்தானம், நமக்கும் கீழே பிறந்த சகோதரஸ்தானம்னு சொல்கிறது. அது கூட தசை நடந்தால் தான் அந்த சகோதரஸ்தானத்துக்கு எடுக்கும். அதே 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம். அதையும் தசை நடந்தால் தான் கெடுதல் நடக்கும். இல்லைன்னா அதில் இருக்கலாம். சனி பகவானுக்கு வந்து திக்பலம் 7ஆம் இடம். அதனால் அது இருக்கலாம், ஒன்றும் கெடுதல்கள் அதிகம் வராது. அதே 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், தொழிலுக்காரக சனி பகவான் இருக்கலாம். அதுவும் கெடுதல் நடக்காது. அதனால் நல்லதே நடக்கும். கும்ப லக்னத்துக்கு எல்லோரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு என் வீடியோ வரும், பார்க்கலாம்.